வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நாளைய தினம் சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி, இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி எப்படி முடிஞ்சுது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சல்டேஷன், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துலையே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. எந்தவித சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நான் மாற்ற விரும்பல நண்பர்களே. அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். நிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா 22,567 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேலே வந்துச்சு அப்படின்னா 22,781 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,050 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,200 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனால் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வீக்லியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை வீக்லி அனலிசிங் வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட்டு 22,567 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,389 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,280 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் நண்பர்களே. இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸை பார்த்துருவோம். வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, வீக்லி க்ளோசிங் எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இதை வீக்லி க்ளோசிங் நாளைக்கு எப்படி முடியுதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம நெக்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பாருங்களேன், அப்படியே ஒரு விக்கு வச்சுட்டு வீக்லியில் ரிவர்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிவர்சல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு க்ளோசிங்கை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். இது புல்லிஸ் கேண்டிலா ரிவர்சல் கேண்டிலா அப்படிங்கிறத நாளைய தினம் தான் பார்க்க முடியும். இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் நாளைய தினம் முடியும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியை பாருங்களேன், எப்படி ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிருக்குன்னு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டிலு. ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மார்க்கெட்டு எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு அங்கேயே நின்றுடுச்சு. இந்தமாரி இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேட்டர்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். செல்லிங் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பைக் வித்தின் செகண்டில் ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இன்ட்ராடேவே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்கியாக இருக்குது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனு அப்படி இல்லைன்னா ஒரு லாங்காக எடுத்து ஹோல்டு பண்ணி தான் ப்ராஃபிட்டே பண்ண முடியும் போல இருக்குது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலாம். அதனால இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுற நீங்கள் எப்போதுமே ஒரு அதிக ப்ராஃபிட்டுக்கெலாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னாவே புக் பண்ணிவிட்டு வர்றது தான் சிறந்ததாக இருக்கும். இது என்னோடய பர்சனல் அட்வைஸ் நண்பர்களே. பேங்க் நிஃப்டிலையும் எந்த லெவலையும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டை மட்டும் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது நாளைக்கு அந்த சப்போர்ட் 49,243 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 49,033 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 48,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸு 49,690 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 50,541 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் இன்றைக்கி ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி போலவே எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் 21,831 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,748 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அது கீழே வந்துச்சுன்னா 21,579 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 22,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,146 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,340 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? இதுதான் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்க்கான லெவல்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு சென்செக்ஸ்க்கான லெவல்ஸையும் சொல்லிடுறேன், எந்த ரேஞ்சில் நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும். சரிங்களா? இங்கே பாருங்கள், மிட் கேப்பும் ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் டச் பண்ணவே விடல. அப்படியே கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்த மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு,
மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. கீழே வந்திருக்குங்களா, திருப்பி இந்த இடத்துக்கு போயிருக்குங்களா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி இந்த இடத்துக்கு போகுது, திருப்பி இதை நீங்கள் வந்து 15 மினிட்லாம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஒன்ஸ் இந்த லெவலை திருப்பி டச் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 11,200 வரைக்கும் ஃபஸ்ட்டு மூமெண்ட் இருக்கும். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 11,300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் கீழே வருது அப்படிங்கும்போது இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 11,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,900. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 10,568 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கான மொமெண்டத்தை வந்து பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து தான் வந்து மொமெண்டம் இருக்கும். சரிங்களா, சென்செக்ஸ் வந்து இந்த ரேஞ்ச், இது வந்து நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ஜோன். ஓகே, இந்த ஜோன் வந்து நான் 75,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக ஓஐ டேட்டா பிரகாரம் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் வந்து ஜோனாகவே மார்க் பண்ணிடுறேன். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ரீசெண்டாக இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. 73,500. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,000 கீழே வந்துச்சுன்னா ஒரு 1,500 பாயிண்ட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான். 74,350 அப்படிங்கிறது நாளைக்கான ஒரு பிவோட் பாயிண்ட்டாக நினச்சிக்கோங்க. இந்த இடம் வந்து ஒரு மேஜரான 74,350 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு கீழே ஒரு 1 ஹவர் கேண்டில் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இது வரைக்கும் வரும். சரிங்களா, அந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இந்த 74,500க்கும் 75,000க்கும் இடையிலேயே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே இந்த இடத்த வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. இதே போல் நீங்களும் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட்டை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். நம்ம சேனல் வந்து வீடியோ இது ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வித்தின் 1 ஹவருக்குள்ளார அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான். சரிங்களா, விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து ஆப் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் வீக்லி அனலைசிஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.